இன்னைக்கு வீடியோல பண்டிகை நாள்ல சீக்கிரமா எளிதா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் வகையை பார்க்கலாம். இது ஆலு காஜர் பசந்த். இது பண்டிகை நாள்ல டக்குன்னு செஞ்சிடலாங்க. இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லனா நான்ஸ்டிக் பாத்திரம் ஏதாவது ஒண்ணு அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு இந்த கப்போட அளவு யூஸ் பண்றேன். நீங்க எந்த கப் எடுக்கறீங்களோ அதனுடைய அளவே நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தேங்காய் துருவல் 1 கப், கேரட் துருவல் 1 கப், தோல் நீக்கிய உருளைக்கிழங்கு துருவல் 1 கப். இந்த மூணையும் ஒண்ணா போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த 2 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வதக்கலாம். அது நல்லா வதங்கணும். காய்கறிகள் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்த அளவுலயே முதல்ல ஒரு கப் பால் ஊத்திக்கிறேன். இப்போ கொஞ்சமா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அடியில சூடு இருக்கு. காய்கறி கருகி போகாம இருக்கணும். அதனால முதல்லயே ஒரு கப் ஊத்திக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு கப் ஊத்தி நல்லா கிளற ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா இது சீக்கிரமா கட்டி பிடிக்காது. பாலை ஊத்திட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டு வேக விடலாம். அது நல்லா தளதளன்னு கொதிச்சு வேகணும். நல்ல ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு வேகும். ஆனா சீக்கிரமா வெந்துடும். அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. இப்போ 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை இளகுது. இப்போ கூட இன்னொரு கப் பால் ஊத்திக்கலாம். இப்போ 1 கப் இல்ல 2 கப். வெஜிடபிள்ஸ் எவ்வளவு கிரன்ச்சியா வேணும் அப்படிங்கறத பொறுத்து 1 கப்போ இல்லனா 2 கப்போ நம்ம ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விடணும். இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு வேற வேலை பண்ணிட்டு இருக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டா போதும். ஆனா அடுப்பு சிம்லயே இருக்கணும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா அழகா வெந்து வந்துருச்சு. இதுல உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால நமக்கு ஒரு வழவழப்பு தன்மையும் வரும். நல்ல ஒரு கிளாஸி லுக்கும் கிடைக்கும். நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் 2 சொட்டு வெனிலா எசன்ஸ் விடுறேன். நீங்க வேணும்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதுல வேணும்ங்கறவங்க பாதாம் முந்திரி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. வெறும் வெனிலா எசன்ஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இத நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கொளகொளன்னு இருக்கும்போதே எடுத்துருங்க. ஏன்னா ஆற உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால ஆற கெட்டி ஆயிடும். இப்போ சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். பண்டிகை காலங்கள்ல லஞ்சுக்கு விதவிதமா சமைப்போம். அப்ப சட்டுன்னு செய்யறதுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பண்டிகை நாள்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எப்போ புதுசா வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நன்றி, வணக்கம்.